யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பற்றி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல, ஏதோ ஃபேக் வீடியோ, அது உண்மையான வீடியோவா இருந்தா கூட பயப்படாதீங்க. சோசியல் மீடியாலயோ சமூக வலைதளத்திலயோ இதெல்லாம் ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வேற வீடியோ வந்துடும், எல்லாம் மறந்துடுவாங்க. அவ நடுராத்திரி போனா, அவ சரியாவே ட்ரெஸ் பண்ண மாட்டா, எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான், மார்பகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு பாதி பேருக்கு இருக்குது. அதை மற்றவங்க பார்த்துட்டாங்க எல்லாம் பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஸோ ஃபர்கெட் அபவுட் த ஸ்டிக்மா, ஷேம், அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உண்மையா அதுதான் நல்லது. அம்மா கிட்ட சொல்லிங்க, அம்மா கிட்ட அடி வாங்கிக்கோங்க. அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கோங்க. யார்கிட்டயோ போய் கஷ்டப்படுறது, வதைப்படுறதை விட அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. தப்பு ஆயிடுச்சு இல்ல தவறா யாரோ உங்களை சித்தரிச்சிட்டா கூட பயப்படாதீங்க. யூ ஹாவ் டு டெல் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா அடிச்சாலோ திட்டுனாலோ வாங்கிக்கோங்க. வெளியில யார்கிட்டயும் போய் மாட்டிக்காதீங்க. இது முக்கியமான ஒரு வேண்டுகோள். இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா இதனால தான் நிறைய பெண்கள் பிரச்சனையில மாட்டுறாங்க. எல்லாரும் அதை பத்தி படம்லாம் வந்துருச்சு, வச்சுக்கலாமா, ஃபோன் வச்சுக்கலாமா வேணாமான்லாம் பேசிட்டு இருக்காங்க. எது